சீர்காழி அருகே அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியர்கள் முன்னிலையில் பள்ளி மாணவர்கள் மாடியில் உள்ள தண்ணீர் தொட்டியை சுத்தம் செய்யும் காட்சி வெளியாக இருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அருண் பிரசாத்திடம் கேட்கலாம். அருண் பிரசாத், அங்க இருக்கக்கூடிய நிலவரம் தொடர்பான விவரங்களை பதிவு செய்யுங்க. இந்த காட்சி தொகுப்பு எப்போது வெளியிடப்பட்டிருக்கிறது? தற்போது கிடைத்திருக்கக்கூடிய செய்தி என்ன? அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், பள்ளி மாணவர்கள் என்ன விவரங்களை பதிவு செய்யறாங்க? வணக்கம். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியர்கள் முன்னிலையில் ஆபத்தை உணராமல் பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் மாடியில் உள்ள தண்ணீர் தொட்டியை சுத்தம் செய்யும் காட்சிகள் பாத்தீங்கன்னா இப்ப சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. இது பாத்தீங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே எடமணலுங்கிற ஊராட்சியில இந்த அரசு மேல்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருது. இங்க பாத்தீங்கன்னா 6ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு வரை ஒரு 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி பயின்று வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில இன்னைக்கு காலையில பள்ளிக்கு வந்த மாணவர்களை ஆசிரியர்கள் இருவர் வகுப்பறையை சுத்தம் செய்யும்படி பள்ளி மாடியின் மீது உள்ள தண்ணீர் தொட்டியை சுத்தம் செய்ய கூறியதாக தெரிய வருகிறது. அதனைத் தொடர்ந்து வகுப்பறையில் இருந்த குப்பைகளை கூட்டி வெளியே தள்ளி மாணவர்கள் பள்ளி மாடியின் மீது வைக்கப்பட்டிருந்த தண்ணீர் தொட்டியை சுத்தம் செய்ய ஏறியுள்ளனர். அங்கு வைக்கப்பட்டிருந்த பிளாஸ்டிக் தண்ணீர் தொட்டியில் இருந்து செல்லும் இணைப்புகளை மாணவர்கள் சரி செய்துள்ளனர். மாணவர்கள் தண்ணீர் தொட்டியை சுத்தம் செய்யும் காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. ஆசிரியர்கள் முன்னிலையில் ஆபத்தை உணராமல் மாணவர்கள் தண்ணீர் தொட்டியை சுத்தம் செய்யும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து பள்ளி தலைமை ஆசிரியர் கூறிய போது, பள்ளியில் பிளாஸ்டிக் குடிநீர் தொட்டி இணைப்பு பைப் உடைந்து இருப்பதாகவும் இதனை சரி செய்ய வந்த பிளம்பருக்கு உதவி செய்யவே மாணவர்கள் ஏணியை மட்டும் பிடித்ததாக அவர்கள் தரப்பில் இருந்து கூறப்படும் நிலையில் தற்போது இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி பெரும் பரபரப்பை பெற்றோர்கள் மற்றும் கல்வியாளர்களிடையே ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி அருண் பிரசாத்.